ஓபிஎஸ் கதை முடிந்தது. திமுகவிலே அடைக்கலம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான நபராக அறியப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னா அரசியலிலே நடுத்தெருவிலே விடப்பட்டிருக்கிறார். இந்த பக்கம் போவதா அந்த பக்கம் சாய்வதா, திமுகவிலே இணைந்து கொள்ளலாமா என கூட ஓபிஎஸ் தற்சமயம் வரைக்கும் ஆலோசனை செய்து கொண்டு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். சசிகலாவும் ஓபிஎஸும் இதுவரைக்கும் கட்சி எதுவும் ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் அதிமுகவினர் தான், எங்கள் பின் தான் உண்மையான அதிமுக இருக்கிறது என சொல்லிக் கொண்டிருக்காங்க. இருந்த போதிலுமே உண்மையான அதிமுக எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் தான் உண்மையான அதிமுக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருந்தார். அதன் பின்பு பாஜகவும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்தது. ஆனால் ஓபிஎஸ் உடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவாக இருந்தால் அதிமுகவில் இணைய வேண்டும். நாங்கள் அதிமுகவில் 2026 சட்டமன்றத்தில் வரைக்கும் நாங்கள் இணைந்து எந்த ஒரு பதவியும் இல்லாமல் வெற்றி பெற வைப்போம். 2026க்கு பின்பு எடப்பாடியை ஓரம் கட்டிவிட்டு சசிகலா அம்மையாரின் கைவசம் பொதுச் செயலாளர் பதவியும் எனக்கு முதலமைச்சர் பதவியும் வந்துவிடும். இந்த எண்ணத்தில் தான் ஓபிஎஸும் சசிகலாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. சசிகலாவை நீக்கியதே ஓபிஎஸ் அவர்கள் தான். அதை தெரிந்தனால்தான் சசிகலா அம்மையார் நிறைய வருடங்கள் ஓபிஎஸ்டன் தனிப்பட்ட முறையிலே பேச்சுவார்த்தை என்பது நடத்த கிடையாது. இப்ப தற்சமயம் சசிகலாவுக்கும் வேற வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறனால ஓபிஎஸ் என்பது வைத்திருக்கிறார். இப்படி சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே பாஜகவை நம்பி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் செய்து கடைசியிலே நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார். அடுத்த விஜயை நம்பி பார்த்தார். விஜயின் பக்கம் இருந்து எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் கிடைக்கல. அதனால் திமுகவிலே இணைந்து கொள்ளலாம், திமுகவிடம் நாம் அடைக்கலம் புகுந்து விடலாம், நாம் தனி கட்சி ஆரம்பித்தால் செலவு செய்ய வேண்டி இருக்கும், அதனால் கண்டிப்பாக நம்மால் முடியாது. வைத்திலிங்கம் ஒரு நபர் இருந்தார். வைத்திலிங்கம் இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வைத்திலிங்கம் தற்போது புதிய அணியை உருவாக்கி அந்த அணியிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் எந்த ஒரு செலவுகளையும் செய்ய போவது கிடையாது. அதன் காரணமாக இனிமேல் நாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட 2-3 தொகுதிகளையாவது வாங்கி போட்டியிட வேண்டும். அதனால திமுகவிலே இணைந்து கொள்ளலாம். நாம் ஒரு தொகுதி, தன்னுடைய மகனுக்கு ஒரு தொகுதி என மொத்தமாக 2 தொகுதிகளை கொடுத்தாலும் பரவாயில்லை என சொல்லி நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூட நமது ஓபிஎஸ் திமுக தான் ஜெயிக்க போகிறது, 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிகப்படியான வாக்கு சதவீதம் வாங்கி திமுக ஜெயிக்க போகிறது என செய்தியாளர் சந்திப்பிலே பேச ஆரம்பித்திருக்கிறார். திமுகவுடைய இணைப்புக்கு வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கூடுதலாக நமது டிடிவி தினகரன் கூட சமீப காலமாக விஜயை பற்றி பேசுவதை குறைத்துக் கொண்டு திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பார்க்கலாம், அரசியலில் எது எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றம் அடையலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஓபிஎஸ் திமுகவில இணைவாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.